ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ குயிக் விஷ் ஷார்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இது யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கு, அது வந்து பண்ணிக்க டவு பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐக் மோஷனில் ஃபஸ்ட் நம்ம இன்புட் பண்ணாம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது இங்கே கில் பண்ணுறீங்க. கீழே வேவ்வான் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே கில் பண்ணினாக்கா மேலே காலில் 3 பட்டன் ஷோ ஆகும், அது இங்கே கில் பண்ணுறீங்க. கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ண சைடில் வந்து பண்ணாக்க டவுன் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சிருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா அது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இன்புட் பண்ணிட்டு என்ன பண்ணினாக்க உங்கள் ஐக் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க எல்லாருக்கும் ஃபாண்ட் சேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா எப்படி ஃபிக்ஸ் ஆகும் போக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இதில் நான் சொல்கிற ஒரே ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ நான் ஹாப்பி ஆனிவர்சரியாக இருக்கா எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். உங்களுக்கு ஃபாண்ட் அது சேஞ்ச் ஆகலைன்னா மட்டும் அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் செகண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும் சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ மேல் நம்ம டெக்னி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்தா நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கி அந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் ஷோ ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்தலாமா, இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க விஷ் ஹாப்பி ஆனிவர்சரின்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணால் அந்த டெஸ்ட்டை கில் பேட்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே பேக் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கில் டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு மேலே நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு குரூப் இருக்கா முன்ன ஃபஸ்ட்டு குரூப்பில் எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் இடத்துல இந்த குரூப்லேயும் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மர்சல் போயிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே பேக் போய்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இதோ நீங்கள் பொருள் பார்த்தா ஆயிடுச்சா. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பெஸ்ட் கப்பிள் பி ஆனிவர்சரியும் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கவிதை இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்க எடிட்ஸில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய ஃபஸ்ட் ஆனிவர்சரியா இல்லை செகண்டா தேர்டா ஃபோர்த்தா அப்படின்றதே இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த லாஸ்ட் ஒரு குரூப் இருக்கும், இதுலேயும் அதே சேம் இடத்துல நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த சர்க்கிள் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோடைய ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதுக்குள் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் மறக்காமல் நீங்கள் சிஸ்டம் மாற்ற நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.